ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டிஜ்க்ஸ்ட்ராஸ் அல்காரிதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறது ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்டிங் ப்ராப்ளம். இங்கே வந்து டேவிடோட ஹவுஸும் அவர் ரெகுலராக விசிட் பண்ணுற பிளேசஸ் அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ டேவிட் ஹவுஸில் இருந்து சில பிளேசஸ்க்கு நம்மளுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குது, ஒரு சில பிளேசஸ்க்கு டைரக்ட் லிங்க் இல்லை, வேறு பாத் வழியாக தான் நம்ம வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேவிடுக்கு ஒவ்வொரு பிளேசஸ்க்கும் போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிடோட ஹவுஸ்ல இருந்து மற்ற எல்லா பிளேசஸுக்கும் என்ன பாசிபிள் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எழுதிட்டு, அதுக்கப்புறமா அதிலிருந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் எது அப்படிங்கிறத எடுத்து அவருக்கு ஆன்சர் சொல்யூஷனாக கொடுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன்னா இதில் வந்து நிறைய பாசிபிள் பார்ட்ஸ் இருக்கும். அந்த பாசிபிள் பார்ட்ஸ்லேருந்து லீஸ்ட் காஸ்ட் பாத் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லா பாசிபிலிட்டியும் போடுறதே பெரிய விஷயம். அதுலேருந்து லீஸ்ட் கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்கணும்னா இட் வில் டேக் டைம். ஸோ இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம டிஜ்க்ஸ்ட்ராஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். வாங்க அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஜ்க்ஸ்ட்ராஸ் இஸ் அ சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம டைரக்டட் அண்ட் அன்டைரக்டட் கிராஃபில் இருக்கிற இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த அல்காரிதம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரூட்டிங் ப்ரோட்டோகால்லையும் மேப் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வச்சு இந்த டிஜ்க்ஸ்ட்ராஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்கிறேன். நான் இதுக்கு 3 நோடு எடுத்திருக்கேன், ஏ, பி, சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏ வந்து பி கூட கனெக்ட் ஆயிருக்கு, பி அண்ட் சி கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஏபியோட காஸ்ட் 2, பிசியோட காஸ்ட் 3. இப்போ டிஜ்க்ஸ்ட்ராஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஏலேருந்து மற்ற நோடுக்கு போகிறதுக்கு, அதாவது நம்ம ஸ்டார்டிங் நோட்லேருந்து மற்ற நோடுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் காஸ்ட் என்னங்கிறத நோட் பண்ணி எழுதணும். ஸோ டைரக்ட் லிங்க் இருந்துச்சுன்னா அந்த காஸ்ட் வேல்யூ எழுதிக்கலாம். டைரக்ட் லிங்க் இல்லை அப்படின்னா நமக்கு தெரியாது காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு, அதனால அது இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் பாத் இருக்கிற ஒரு நோடை சூஸ் பண்ணணும் ஸ்டார்டிங் நோட்லேருந்து. ஸோ ஸ்டார்டிங் நோட்லேருந்து மினிமம் பாத் இருக்கிற நோட் வந்து பி. ஸோ இப்போ நம்ம பியை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பியை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, பியிலிருந்து நெக்ஸ்ட் ஷார்ட்டஸ்ட் நோடு எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பியிலிருந்து நெக்ஸ்ட் பாசிபிள் ஷார்ட்டஸ்ட் நோடு எதுன்னு கண்டுபிடிச்சி அதோட பாத்தை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கு போகிறதுக்கு காஸ்ட்டு 2, பி வரைக்கும் வரதுக்கு காஸ்ட் 2. ஸோ பியிலிருந்து சிக்கு காஸ்ட் 3. ஸோ 2 + 3 5. ஸோ 5 அப்படிங்கிறது இந்த இன்ஃபினிட்டி விட லெஸ்ஸு, அதனால இந்த இன்ஃபினிட்டிக்கு பதிலாக நம்ம 5ன்னு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏலேருந்து சிக்கு ஒரு பாத் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் அந்த பாத் பி வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ இது பாத்தோட காஸ்ட் வேல்யூ 5. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு மினிமம் பாத்தை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்து வழியாக நம்ம வேறு நோடை கனெக்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி ஒரு ஸ்டெப்லையும் அப்டேட் பண்ணிகிட்டே போவோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட டிஜ்க்ஸ்ட்ராஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதமோட ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை வச்சு நான் இந்த கிராஃபில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம எந்த நோடு வேணாலும் ஸ்டார்டிங்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து என்னோட 1 அப்படிங்கிற நோட ஸ்டார்ட் நோடாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் நோட்லேருந்து மற்ற எல்லா நோடுக்கும் காஸ்ட் என்னன்னு எழுதணும். ஸோ 1 அப்படிங்கிற நோட்லேருந்து இந்த 2 அப்படிங்கிற நோடோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 1 அப்படிங்கிற நோட்லேருந்து 3க்கு 4 அண்ட் 1லேருந்து மற்ற நோடு எதுக்குமே நமக்கு டைரக்ட் பாத் இல்லை, அதனால நம்ம இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு சூஸ். நம்ம வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு நோடை செலக்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா எனக்கு இந்த 2 அப்படிங்கிற நோடு தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற நோட். ஸோ அதோட காஸ்ட் 2 நான் இங்கே எழுதியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 அப்படிங்கிற நோட்லேருந்து நெக்ஸ்ட் லீஸ்ட் பாசிபிள் நோட்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 2லேருந்து 4, 2லேருந்து 3 ரெண்டுமே வந்து அட்ஜசண்ட்டாக இருக்குது. இப்போ 2லேருந்து 4க்கு காஸ்ட் 7. ஸோ ஆல்ரெடி 2ஓட காஸ்ட் 2. ஸோ 2 + 7 வந்து இங்கே 9. ஆல்ரெடி இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது, இங்கே நான் ரீப்ளேஸ் பண்ணி 9 எழுதிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே 3 அப்டேட் பண்ணுறோம். ஸோ 2 + 1 இங்கே வந்து 3. ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. 4ஐ விட நம்ம அப்டேட் பண்ணுற வேல்யூ 3 லெஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த 3ங்கிற வேல்யூவை அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் அல்காரிதம். நம்ம செஞ்ச ப்ரொசீஜரவே திருப்பி செய்யணும் until we find the path for all the nodes. சரிங்களா? அப்போ இதை வந்து இப்போ இருக்கிற இந்த மினிமம் செலக்ட் பண்ணாத நோட்ஸில் எது வந்து லீஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா 3,
9, இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டின்னு இருக்குது. இதில் லீஸ்ட் வேல்யூ 3. அதாவது இந்த 3 அப்படிங்கிற நோடு தான் எனக்கு லீஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற நோடு. ஸோ இதை நான் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு லீஸ்ட் பாசிபிள் நோட்ஸை அப்டேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இங்கே 3லேருந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கிறது 5 மட்டும்தான். ஸோ 3 + 3 ஆல்ரெடி இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது. 3 + 3 எனக்கு இப்போ 6. ஸோ 6ங்கிற வேல்யூவை நான் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 4, 5, 6 அப்படிங்கிற 3 நோடில் லீஸ்ட் வேல்யூ இருக்கிற ஒரு நோடை சூஸ் பண்ணணும். நான் 5 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 5 ஏன் 5 சூஸ் பண்ணுறேன்னா அதோட காஸ்ட் தான் 6. ஸோ 5 சூஸ் பண்ணிக்கிறேன். 5லேருந்து மற்ற நோட்ஸ் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இங்கே 5லேருந்து 4 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 6 + 2 ஆல்ரெடி இங்கே 9 இருக்குது. நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 8ன்னு எழுத போகிறேன். ஏன்னா 9ஐ விட 8 ஸ்மால். நெக்ஸ்ட்டு 5லேருந்து 6க்கு காஸ்ட் 5. ஸோ 6 + 5 11. இன்ஃபினிட்டி ஆல்ரெடி இருக்குது. நான் இங்கே 11ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இன்னும் நமக்கு ரிமைனிங் 2 நோட்ஸ் இருக்குது. இது 2ல் லீஸ்ட் வேல்யூ இருக்கிறது 8. ஸோ இந்த நோடை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8 இங்கே 8லேருந்து இந்த 4ங்கிற நோட்லேருந்து 6 தான் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 8 + 1 9. ஆல்ரெடி நமக்கு 11 இருக்குது. நான் இப்போ இங்கே 9ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லா நோடும் விசிட் பண்ணியாச்சு. 6லேருந்து வேறு நோட் விசிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அல்காரிதத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 1லேருந்து 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எல்லா நோடுக்கும் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பாத் என்னங்கிறதையும் நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்டிங் அல்காரிதம் ஒர்க்கிங் ப்ரொசீஜர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டால், இது ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிருக்கு. அந்த ஃபார்முலா நான் இப்போ எழுதுகிறேன். இஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் u ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் u, v லெஸ் தேன் டிஸ்டன்ஸ் ஆஃப் v, then d of v is equal to d of u plus c of u, v. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி இந்த அல்காரிதம் ஒர்க் ஆச்சு. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சின்ன கிராஃப் வச்சு இதில் நான் வந்து இந்த நோட u அண்ட் இந்த நோட vன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் dv அப்படிங்கிற இந்த நோடோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த நோட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இந்த நோடோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது d of vங்கிற நோடோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இஃப் d of u, இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் u என்ன 2. 2 ப்ளஸ் காஸ்ட் பிட்வீன் u அண்ட் v 2 + 3. சரிங்களா? ஸோ 2 + 3 லெஸ் தேன் டிஸ்டன்ஸ் ஆஃப் v. ஸோ ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் ஆஃப் v என்ன எழுதியிருந்தோம்? இன்ஃபினிட்டி. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபினிட்டியை விட இது லெஸ்ஸாக இருந்தால் இந்த d of v என்னன்னு எழுதிக்கலாம்? d of u plus c of u, v. ஸோ என்ன காஸ்ட்டு? என்னது வேல்யூ? 2 + 3. ஸோ 2 + 3 என்ன? 5. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் v என்ன? 5. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. கண்டிஷன் ஃபெயில்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற காஸ்ட் வேல்யூ, ஆல்ரெடி இருக்கிற காஸ்ட் வேல்யூ இந்த புதுசாக இந்த d of u plus c of u, v இருக்கு இல்லையா, இந்த காஸ்ட்டை விட இது லெஸ்ஸாக இருக்குன்னா நம்ம அப்டேட்டே பண்ண தேவையில்லை. இருக்கிற டேபிள் வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஜிஸ்ட்ராஸோட ப்ரொசீஜர். இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிராஃபை இந்த கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை கிராஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேவிடோட ஹவுஸ் அண்ட் மற்ற பிளேசஸ் எல்லாத்தையும் வேர்டிசஸாக எடுத்து ஏலேருந்து ஹெச் வரைக்கும் 8 வேர்டிசஸ் அண்ட் அந்த எட்ஜ் வேல்யூஸை நான் எழுதி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ எழுதி வச்சுட்டு இப்போ நான் வந்து என்னோட இனிஷியல் செட்டப் டேபிள் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இனிஷியலாக நம்மளோட டேபிளில் வேர்டிசஸ், நோன், டிவி, பிவின்னு 4 காலம் இருக்கும் அண்ட் எல்லா வேர்டிசஸையும் எழுதியிருக்கேன். நோன் வேல்யூ எல்லாமே 0ன்னு இருக்கும். டிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு ஸ்டார்டிங்கோட தவிர மற்ற எல்லாத்தையுமே இன்ஃபினிட்டினே எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பாத் வேல்யூ 0ன்னு இருக்கட்டும். இப்போ நம்ம செகண்ட் ஆக்சுவல் டேபிள் அப்டேட் பண்ணலாம். இது வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம டேவிடோட ஹவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் நோட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம அந்த நோடை செலக்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் எழுதிக்கிறோம். தென் அந்த பர்டிகுலர் நோட்லேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அதெல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இங்கே எனக்கு கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே நான் எழுதிக்கிறேன். ஏலேருந்து பி, டி, எஃப் 3மே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட காஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கிறேன். 2, டியோட காஸ்ட் வேல்யூ 3 அண்ட் எஃபோட காஸ்ட் வேல்யூ 1. ஸோ இதோட பாத் எல்லாமே ஏ. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ
இந்த நோட்ல இருந்து ஏதாவது ஒரு லீஸ்ட், அதாவது நம்ம அங்க சூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? லீஸ்ட் பாசிபிள் பாத்ன்னு சொல்லி சூஸ் பண்ணோம்ல. அதுல பார்த்தோம்னா, இங்க எஃப் தான் நமக்கு லீஸ்ட்டா இருக்கு. ஸோ இத நம்ம நெக்ஸ்ட் விசிட் பண்ண போறோம். ஸோ இத விசிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் வேல்யூவ எழுதிக்கிறேன். ஆல்ரெடி நான் விசிட் பண்ண நோடையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ எஃப்ல இருந்து மத்த நோட்ஸ் போறதுக்கான காஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம். எஃப்ல இருந்து பாசிபிள் ஷார்ட்டஸ்ட் பாத் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஃபார் த அதர் நோட்ஸ். ஸோ எஃப்ல இருந்து இ அண்ட் ஜி தான் கனெக்டடா இருக்கு. ஸோ எஃப்ல இருந்து இ அண்ட் ஜியை நம்ம அப்டேட் பண்ணலாம். எஃப்போட காஸ்ட் வந்து 1 இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி எஃப்போட காஸ்ட் இங்க டேபிள்லயே இருக்கு. 1ன்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ 1 பிளஸ் இ போறதுக்கு காஸ்ட் 2. எஃப்இக்கு நடுவுல இருக்கிற காஸ்ட் 2. ஸோ இந்த காஸ்ட்டை ஆட் பண்ணோம்னா 1 + 2 இஸ் 3. ஆல்ரெடி ஈங்கிற நோட்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டின்னு இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம இத இன்ஃபினிட்டி இஸ் லெஸ் தென் இஃப் இன்ஃபினிட்டி இஸ் கிரேட்டர் தென் 3 அதனால நம்ம லீஸ்ட் வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம். நான் ஈல இங்க 3ன்னு போட்டு தென் எஃப்ல இருந்து நமக்கு ஜிக்கு அப்டேட் பண்ணலாம். ஜிக்கு வேல்யூ 7. எஃப்போட வேல்யூ 1, எஃப்போட டிஸ்டன்ஸ் 1 அண்ட் எஃப்ஜிக்கு நடுவுல காஸ்ட் 6. ஸோ 1 + 6 7 ஆகுது. அந்த 7ங்கிற வேல்யூ இன்ஃபினிட்டியை விட லெஸ். அதனால நான் 7 அப்டேட் பண்ணி என்னோட பாத் எஃப்ன்னு எழுதிக்கிறேன். அண்ட் வேற ஏதாவது நோட் அப்டேட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திருப்பி ரிமைனிங் இருக்கிற டேபிள்ல லீஸ்ட் டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கிற ஒரு நோட நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ இருக்கிறது பி. இந்த நோட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில இருந்து பாசிபிள் நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணலாம். பியை நான் இப்போ நோன் செலக்டட்னு மாத்திக்கிறேன். பில இருந்து எனக்கு பாசிபிள் அப்டேஷன் சிக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ பியோட காஸ்ட் வந்து 2, டிஸ்டன்ஸ் வேல்யூ 2 அண்ட் பி சிக்கு நடுவுல இருக்கிற எட்ஜ் காஸ்ட் 3. ஸோ 2 + 3 5. சில ஆல்ரெடி இன்ஃபினிட்டி இருக்கு. அதனால நான் இங்க 5ன்னு அப்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாத் வேல்யூ பின்னு போட்டுக்கலாம். அண்ட் வேற எந்த வேல்யூ அப்டேட் பண்ண முடியாது. அதனால பழைய டேபிள் வேல்யூஸை நம்ம அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம லீஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு நோட சூஸ் பண்றோம். ஸோ அதுல நமக்கு டிங்கிற ஒரு நோடு இருக்கு. அந்த நோட நான் இப்போ விசிட் பண்றேன். டில இருந்து பாசிபிளா எதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி, ஹெச், ஜி, இ அப்டேட் பண்ணலாம். ஸோ டில இருந்து சிக்கு டிஸ்டன்ஸ் வேல்யூ ஆஃப் டி இஸ் 3 அண்ட் காஸ்ட் வேல்யூ ஆஃப் டி அண்ட் ஹெச் வந்து 5. ஸோ 3 + 5 8ன்னு இருக்கு. நான் இங்க இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால இந்த 8 வச்சு அப்டேட் பண்ணிக்கிறேன் என்னோட டேபிள் வேல்யூவை. அதே மாதிரி டில இருந்து சிக்கு டிஸ்டன்ஸ் வேல்யூ ஆஃப் டி இஸ் 3, எட்ஜ் வேல்யூ காஸ்ட் வந்து 2, 3 + 2 5. சில ஆல்ரெடி 5 தான் இருக்கு. நம்ம அப்டேட் பண்ண வேண்டாம். அதை அப்படியே வச்சுக்கலாம். தென் டில இருந்து இக்கு காஸ்ட் வந்து 1, டியோட டிஸ்டன்ஸ் 3, 3 + 1 4. நமக்கு இக்கு ஆல்ரெடி 3 இருக்கு. ஸோ 3ங்கிற வேல்யூ டேபிள் இருக்க வேல்யூவே லெஸ்ஸா இருக்கிறதுனால நம்ம அப்டேட் பண்ண வேண்டாம். அப்படியே வச்சுக்கலாம். எஃப் ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணிட்டோம். அதனால அப்டேட் பண்ண வேண்டாம். அண்ட் டில இருந்து ஜிக்கு டியோட காஸ்ட் 3 அண்ட் டி ஜிக்கு நடுவுல இருக்கிற காஸ்ட் 3. ஸோ 3 + 3 6. ஆல்ரெடி டேபிள்ல 7 இருக்கு. அதனால இந்த 6 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ மறுபடியும் திருப்பி அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போறோம். ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்ல டிஸ்டன்ஸ் வேல்யூ லீஸ்டா இருக்கிற நோட் இ. ஸோ இ சூஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இல இருந்து பாசிபிளா நான் அப்டேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து எஃப் அண்ட் ஜி. ஸோ எஃப் அண்ட் ஜில எஃப் ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கு. டி அப்டேட் ஆயிருக்கு. அண்ட் ஜி மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இல இருந்து ஜிக்கு 7 காஸ்ட். இயோட காஸ்ட் ஆல்ரெடி 3. 7 + 3 10ன்னு ஆகுது. பட் ஜிக்கு ஆல்ரெடி 6 தான் இருக்கு. நம்ம அதனால அதே வேல்யூவை ரிட்டைன் பண்ணிக்கலாம். இல இருந்து வேற பாசிபிள் நோட்ஸ் எதுவும் இல்ல. அதனால பழைய டேபிள் வேல்யூ நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராசஸ் லீஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணணும். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் வேல்யூ நோட் சி. ஸோ சி நான் விசிட் பண்றேன். சில இருந்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நோட் ஹெச் மட்டும் தான். ஸோ சி டு ஹெச் 4. சியோட காஸ்ட் 5. 4 + 5 9 ஆகுது. ஸோ ஹெச்சோட டேபிள் ஆல்ரெடி 8 தான் இருக்கு. ஸோ அதுவே லீஸ்டா இருக்கிறதுனால அந்த வேல்யூவே நம்ம ரிட்டைன் பண்ணிக்கலாம். வேற எந்த நோடும் நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஸோ பழைய வேல்யூஸ் அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சூஸ் பண்ணலாம். லீஸ்ட் பாசிபிள் 6. ஜிங்கிற நோடு தான் நமக்கு லீஸ்ட் பாசிபிள். அதனால ஸோ ஜில இருந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது ஹெச் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஜி டு ஹெச் வந்து காஸ்ட் 1. ஜியோட டிஸ்டன்ஸ் 6. ஸோ 6 + 1 7. டேபிள்ல 8 இருக்கு. ஸோ 7ங்கிறது லீஸ்டா இருக்கிறதுனால அந்த வேல்யூ வச்சு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் வேல்யூஸ் ஆல்ரெடி எல்லாமே அப்டேட் ஆயிருச்சு. ஸோ நம்ம வந்து அதை செக் பண்ண வேண்டாம். அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம்.
ஓகே. ஸோ ஹெச்லேருந்து நம்ம வேறு ஏதாவது நோட்ஸ அப்டேட் பண்ண முடியும்னா, அப்டேட் பண்ணலாம். இங்க எல்லா வெர்ட்டிஸஸோட நோன் வேல்யூ ட்ரூ ஆயிருச்சுங்கிறதுனால நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அப்டேட்டட் டேபிள். இதிலிருந்து நம்ம டிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் வந்து உங்களுக்கு பாத் எப்படி எழுதுறதுன்னு எடுத்து எழுதி காட்டுறேன். ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, டைரக்ட் பாத் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கிறேன். இந்த டேபிள்ல எந்த இடத்துலலாம் பாத் வேல்யூ ஏன்னு இருக்கோ, அத எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். இப்ப ஏலருந்து பி பாத் இருக்கு. ஸோ அதோட காஸ்ட் 2. அப்புறம் ஏலருந்து டிக்கு பாத் இருக்கு. காஸ்ட் வேல்யூ 3. ஏலருந்து எஃப்க்கு பாத் இருக்கு. காஸ்ட் வேல்யூ 1. ஸோ ரிமைனிங் எல்லாம் நமக்கு டைரக்ட் பாத் இல்ல. ஸோ சி, இ, ஜி, ஹெச் இது எதுவுமே நம்மளுக்கு டைரக்டா லிங்க் இல்ல. பாத் வந்து வேற நோட் வழியா தான் நம்ம டிராவல் பண்ணி இந்த நோட்ஸை விசிட் பண்றோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த டேபிள்ல இருந்தே எழுதலாம். ஸோ ஏலிருந்து சி பார்த்தீங்க அப்படின்னா அதோட பாத் வந்து பின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து பி வழியா தான் சிக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பி வழியா சிக்கு வந்திருக்கீங்க. ஸோ பிக்கு நம்ம எப்படி ரீச் பண்ணோம்னா டைரக்ட் லிங்க் இருக்கு. ஏ டு பி டைரக்ட் லிங்க் இருக்கு. ஸோ அது வழியா தான் நீங்க சிக்கு டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏ டு பி, பி டு சி தான் நம்மளோட பாத். ஸோ சியோட காஸ்ட் வேல்யூ 5. டிஸ்டன்ஸ் வேல்யூ 5. நெக்ஸ்ட் இ, ஏலிருந்து ஏலிருந்து இக்கு டைரக்டா பாத் இல்ல. நீங்க எஃப் வழியா தான் ரீச் பண்ணியிருக்கீங்க. ஸோ எஃப்க்கு நீங்க ஏ டு எஃப் டைரக்ட் லிங்க் இருக்கு. காஸ்ட் 1. ஸோ ஏலிருந்து நீங்க எஃப் போயிட்டு எஃப்ல இருந்து தான் இயை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதோட காஸ்ட் வேல்யூ 3. தென் ஜி. இப்போ ஜி பார்த்தீங்கன்னா பாத் டின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க டி வழியா தான் ஏக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஏலிருந்து டிக்கு டைரக்ட் லிங்க் இருக்கு. ஏ டு டி, டி டு ஜி, காஸ்ட் வேல்யூ 3. சாரி, காஸ்ட் வேல்யூ இந்த டேபிள்ல இருந்து தான் எழுதணும் 6. நெக்ஸ்ட் ஏ டு ஹெச். ஸோ ஏ டு ஹெச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜி வழியாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்து நோட் ஆயிருக்கு. ஸோ ஜிக்கு நீங்கள் வந்து அதிலிருந்து தான் ஹெச் விசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜிக்கு எந்த பாத் வழியாக வந்தீங்கன்னா ஏடிஹெச்னு. ஸோ ஏ டு டி, டி டு ஹெச் இதுதான் பாத் ஹெச்சை விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட காஸ்ட் வேல்யூ 7. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏலேருந்து பிசிடிஇஎஃப்ஜிஹெச்னு இருக்கிற ரிமைனிங் நோட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பாத்தும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த பாத்தோட காஸ்ட்டும் என்னங்கிறத டிஜிஸ்ட்ராஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த சொல்யூஷனை நம்ம டேவிடுக்கு கொடுத்து அவரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த அல்காரிதம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பெனிஃபிட்டா இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவும் வேணும். தேங்க்யூ ஸோ மச்.